نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وإن تعودوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே நாம் இறையருளை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்தில் முதல் முறையாக நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார் ஆரோக்கியமும் முதுமையும் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்னும் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொள்வதற்காக ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதுமைக்கு முன்னால் ஆரோக்கியம். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களில் அவனுடைய அனுப்படைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَحِيمٌ. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது. அல்லாஹ் மன்னிப்போம் நிகழ்ச்சி அன்புடையவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 16:53 அதை செய்ய கொஞ்சம் மாற்றமாக பிற்பகுதியாக அல்லாஹ் சொல்கிறான். 16:53வது வசனம் 16வது அத்தியாயம் 53வது வசனம் وَمَا بِكُم مِّن نِّعْمَةٍ فَمِنَ اللَّهِ ثُمَّ إِذَا مَسَّكُمُ الضُّرُّ فَإِلَيْهِ تَجْأَرُونَ. உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அருட்கொடையும் அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்த பரிசு. பின்னர் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனிடமே முன்னேறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு தந்த அந்த பரிசான அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒன்றாக அல்லாஹ் மனிதனை பிறக்க செய்தது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை அந்த பிறந்த பருவம் இருக்கிறது, அதை பற்றி நம்ம எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். குழந்தை பருவம் என்று நம்ம அதுக்கு பேர். இந்த குழந்தை பருவம் என்று சொன்னால் பெற்றெடுத்த பிள்ளை பலகீனத்துக்கும் பலகீனமாக இருக்கும். தன்னுடைய தாயினத்தில் அவருடைய பசியை தீர்ப்பதற்கு சொல்ல தெரியாத ஒரு நிலை. தாய் அவருடைய அந்த மார்பில் இருந்த அந்த பாலுக்கு குடிக்க தெரியாத குழந்தை. அதுக்கு சில விஷயங்கள்லாம் அந்த செவிலியர்கள் என்ன செய்வாங்க, நர்ஸு சொல்லி இப்படி இந்த மாதிரி இப்படி கொடுத்தா வாங்கி வை இந்த குழந்தைக்கு குடிக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பலகீனம். அதுபோல குழந்தையாக பிறந்த மனிதன் இன்னும் சொல்ல போனால் என்ன சொல்லலாம், எப்பொருளாக இல்லாத நிலையில் உங்களை நாம் படைச்சோம். கல்லா மண்ணாய எதுவாகவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய பொருளாகவோ சின்ன பொருளாகவோ எந்த பொருளாகவும் எந்த பொருளும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. மனுஷன் ஒரு நம்ம பிறப்பதற்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால் எதுவாகவும் இல்லாத நிலையில் அல்லாஹ் மனிதனை படைத்தான். அப்படி படைத்த மனிதனை அந்த கணவன் மனைவியாக இணைகிறார்கள், தாம்பத்தியம் செய்கிறார்கள். பிறகு எல்லாம் நாடு குழந்தையை கொடுக்கலாம். இப்படி பிறந்த அந்த குழந்தை
ஒன்றுமே பச்ச பாடங்கள் எதுவும் அறியாத குழந்தை தலை நிற்பதற்கு ஒரு நேரம், அதுக்கு ஒரு மாதம் ஆகும், 6 மாதம் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஆகணும்னா குழந்தையுடைய தலை நிற்கும், பார்க்க முடியாது, கண்ணு இருக்கும் பார்க்க முடியாது. சும்மா நம்மளா சொல்லிக்கணும் பிள்ளை பார்க்கலாமா, அந்த குழந்தைய பார்க்க போகிறதுனா அதுக்குள்ள சில மாதங்கள் ஆகணும். கண்ணு இருந்தால் கண்ணால் பார்க்க முடியாது, கையால் கொடுத்துருப்பான், குழந்தைக்கு கை இருக்கும், கையால் பற்றி பிடிக்க முடியாது, கால் இருக்கும், நடக்க முடியாது. இப்படி பல்வேறு பலகீனம் இருக்கக்கூடிய தனக்கு ஏற்படக்கூடிய சோதனை, தனக்கு ஒரு எலும்பு கழித்தால் கூட சொல்ல தெரியாது. அது போல பசி ஏற்பட்டாலும் கூட அழுதுதான் காட்டும், அழுதாலும் இந்த தாய் தான் என்ன செய்வா, இது என்னமோ பிள்ளை பசிக்குதுங்கிற உணரணும். ஏதாவது எலும்பு கழிச்சால் கூட என்ன செய்யும், அழுது காட்டும். இதுதான் ஒரு பச்சை குழந்தைகளுடைய நிலை. இதன் பிறகு அவனுடைய பருவங்கள் ஸ்டேஜ் மாறுகிறது. குழந்தை பருவம், அப்புறம் இளமை பருவம், அப்புறம் வாலிப பருவம், அதன் பிறகு முதுமை பருவம் என்று அல்லாஹ் மனிதனுக்கு காலங்களை மனித வாழ்க்கையில இப்படியெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு வந்துக்கிட்டு இப்படி பலகீனமாக எல்லாம் என்ன லைஃபா மனுஷனை பலகீனமா படைச்சிருக்கிறாங்கிறான். பெரிய ஆளை வளர்ந்த பிறகு கூட நிம்மதியா இருக்க முடியுமா? சின்ன சின்ன சோதனை நெருக்கடி வந்தால் கூட பதறான், திருச்சி போறான், உலகம் இதை முடிச்சுக்கணுமான்னு நினைக்கிறான், தற்கொலையை நாடுறான். இப்படியெல்லாம் மார்க்க இஸ்லாம் அல்லாத மக்கள் பிரச்சனையை சமாளிக்க முடியல. இப்படி பலகீனமா படைத்த இந்த மனிதன் இதுல இந்த அற்கொலை என்ன அப்படின்னு கேட்டா, மனிதன் அந்த சிறு பருவம், அதில் படிக்கக்கூடிய பருவம், ஒரு சில விஷயங்களை ஸ்கூல்களில் போய் கற்றுக்கொள்வார்கள். இப்படி இன்னும் சொல்ல போனால் இந்த குழந்தைகள் பருவம் இருக்குது, ப்ரீகேஜியில் கூப்பிட்டு வருவாங்க. என்ன செய்வாங்க பிள்ளைகளை, இப்போ நீங்கள் ஸ்கூலில் போனீங்கன்னா பிள்ளையோட போனீங்கன்னா ஸ்கூலுக்கு வருவாங்க, திறப்பாங்க. இல்லை ஏப்ரல் ஜூனில் முடிச்சுட்டு அந்த முன்னாடி தேர்வு முடிச்சு திறப்பாங்க. ஸ்கூல் திறக்கும்போது ப்ரீகேஜியில் போய் சேர்த்து விடுவாங்க, அல்லது எல்கேஜிக்கு போய் சேர்ப்பாங்களா. அப்படி அந்த மாதிரி இந்த பாலவாடி பேர் வந்துட்டாங்க. ப்ரீகேஜியில் போய் சேர்க்கும்போது அப்போ நம்ம அழுவோம், இப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. எவரையும் தாங்க முடியாது, போனோம் அப்பா எங்கள் வீட்டுக்கு போது நான் ஓன் கட்டேன், யாருக்கு பிள்ளையே கட்டு குழந்தை யாராவது இப்போ அம்மா போயிட்டாங்கன்னு வைங்க, கூட்டிட்டு குழந்தை என்ன செய்யுங்க. அதுக்கு அந்த ஸ்கூலில் தங்குவதற்கு சில 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் ஆனாக்கா சில குழந்தை 1 மாதம் வரைக்கும் அழுகிட்டே இருக்கு ஸ்கூலில். இப்படி அதன் பிறகு பழகி போயிடும். இதுதான் இதெல்லாம் இருப்பிடும், படிக்க வந்திருக்கோம், அது தங்களோட உணர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட அந்த ஸ்டேஜை அடைகிறான். மனிதனுடைய வாழ்க்கையில சில ஸ்டேஜ் வருகிறது. அது இளமை, அதை அடுத்து வாலிபம். இளமை வாலிபமும் ஒன்றோடு ஒரு பிணைந்தது. அந்த இளமை வாலிபமாக இருக்கக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடைய அருட்கொடை, அந்த அருட்கொடையை அனுபவிக்க வேண்டும். இளமையை அறுக்கும்போது ரத்த துடிப்பு, எதை வேணாலும் செய்ய சொல்லும். இளமை வாலிப பருவம் இருக்கிறதுனால அப்படியே கையெல்லாம் உருகிட்டு இருக்கணும், அப்படி ரத்தம் அந்த விஷயம் இது கையை பார்த்தா அடிக்காமல் எல்லாம் என்ன செய்யுங்க. அப்படி இருக்கும் பல விஷயங்களின் மீது ஆவல் ஏற்படும், அதை செய்ய அவனுக்கு நாட்டம் ஏற்படும். இப்படி எல்லாம் இந்த பருவங்கள், இந்த இளமை பருவம் இருக்குதுன்னு சொன்னா அப்படி இருப்பான். என்ன செய்வான், ஜிம்முக்கு போவான். இளமை பருவத்தில் என்ன செய்வான்னு கேட்டால், அது வந்துக்கிட்டு போய் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவான், நாட்டுக்கொள்ளி முட்டையை 10 வாயில் ஒரு கொட்டி ஊற்றுவான். இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க. அந்த ஸ்டேஜ் அது, அந்த பருவம் அப்படிப்பட்ட பருவம். அதை கடந்து தான் நம்ம முதுமை அடைய முடியும், பல ஸ்டேஜுக்கு வர முடியும். எப்படியாவது இளமை பருவத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வைச்சிருக்கிறான். அந்த மாதிரி அதை என்ன செய்வாங்க, இளைஞர்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் உச்சி வெளியில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். மற்ற ஆட்கள் 40 வயசு அடைஞ்சவங்க 30 35 இந்த ஆட்களை விட்டு வெளியேற மாட்டோம். சின்ன பொண்ணு 16 20 வயசுல கூட என்ன செய்வான்னு கேட்டால் கொளுத்துற வெயில் நின்று விளையாடுவான். தலை சுத்தான்னு தெரியாது, வேர்த்து ஓடும், அதை பொருட்படுத்த மாட்டான். இப்போ அவங்களுக்கு தேவை இந்த கிரிக்கெட் விளையாடணும், இந்த மாதிரிலாம் வாலிபால் விளையாடணும், நம்ம எதை நாடுறாலும் இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படின்னு தான் நினைப்பான ஒழிய இதுதான் இளமை பருவம் வழங்க போகிறோம். இப்படிப்பட்ட பருவங்களை அடைந்தவர்கள் அதன் பிறகு முதுமை வாலிப பருவம், முதுமை அடையணும். இந்த இளமை பருவம் இந்த விஷயத்தில் தான் நம்ம என்ன செய்யறோம், அதில் அல்லாஹ்வுக்கு இறைச்சத்தோடு வாழ்ந்து அந்த இளமை பருவம் டேஞ்சரான பருவம். பல பேர் நண்பர்கள் விளையாடுமா, அதே சாராயத்தை விடுமா, அப்படிமா இந்த கஞ்சாவை கசக்கிட்டாங்க இப்போ வச்சுக்காமா, ஒரு கெட்ட செயலை பழக்கி விடுற வரைக்கும் என்ன செய்வான், ஆகா உங்களை பழக்கி விடுவான். அந்த நீங்கள் அடிமையாகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு காட்டி விட்டுருவான். சாராயத்தை வாங்கி அவன் காசை வாங்கி தருவான்,
உங்களை சினிமா தேட்டருக்கு அவகாசம் கூட்டிகிட்டு போய் பழக்கி விடுறது. பழக்கிற மாதிரி நீங்களாம் செஞ்சுருவீங்க. கல் கஞ்சாவை தருமா, போதை ஊசியை அவங்க போட்டு விடுவான். இப்படியெல்லாம் இயற்பியர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கெட்ட நண்பர்கள், முசீபத்து பிடிச்ச நண்பர்கள் இப்படியெல்லாம் இருப்பான். நல்ல நண்பரோட சேர்ந்தீங்கன்னா தொழிலை கூட்டிகிட்டு போவான், லோன் கொடுத்து வயதால் கற்றுத் தருவான், குரான் ஓத கற்றுத் தருவான், பயானை கூட்டிகிட்டு போவான். இது நல்ல நண்பர்கள். கெட்ட நண்பன் என்ன செய்யும், ஆபாச படம் பாருன்னு கொண்டு வந்து சும்மா கிட்ட கொண்டு காட்டுவான். பாரு இது அடிச்சு பாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும்னு சொன்னால், அப்போ இந்த பருவங்கள், இந்த பாடம், இந்த வாலிபம் இளைஞர்கள், வாலிபம் இளமை வாலிபம், இதில் ரொம்ப இறைச்சத்தோடு இருக்கணும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. யார் மரணம் அடைந்து விட்டார்களோ அவர்களை தவிர அந்த இளமையை கடந்து வரக்கூடியவர்கள், வாலிபத்தை கடந்து வரக்கூடியவர்கள், அவங்களுடைய அந்த முதுமை, இளமையை சொல்லிதான் முதுமைக்கு போகணும். அவ்வளோ புரியும். அது இந்த இளமை பருவத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அதற்கு அல்லாஹ் அனுப்பலை 53 55 அல்லாஹ் சொல்றான், ஐய ஆளாய் ரப்பிக்க மாறா, உனது இறைவனின் அற்புடைகளில் எவற்றை சந்தேகப்படுகிறார்? மறுமையா இருக்கட்டும், கபர் வாழ்க்கையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆன்மீக வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களை சேர்ந்த உடல்ல திரும்ப ஆற்றல் உரிமை அல்லாஹ் கொடுத்துருக்கானே, அல்லாஹ்வுடைய ஆற்றலில் உனது இறைவனின் அற்புடைகளில் எவற்றை நீ சந்தேகப்படுறா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் மனிதனுக்கு வந்துக்கிட்டு அப்படி அந்த ஒரு பருவம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அந்த எதையும் செய்யக்கூடிய ஒரு பருவம். துணிந்து இறங்குவான், பாம்பு அடிப்பான், தேக அடிப்பான், ஏதோ மனப்பாம்பு கூட அடிச்சுட்டு வருவான், இந்த தைரியசாலி இறந்தான்னு சொன்னான். அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம், முதுமை பருவம் போயிட்டு அதுக்கப்புறம் நோய் வந்துடும், சுகர் நோய் வந்துடும், ப்ரெஷர் நோய் வந்துடும், எல்லாம் ஒவ்வொரு நோயாக பாமாயிரும். 35 40 கணக்கு 30 வயசு கடந்துட்டான்னு சொன்னாலே மற்றபடி ஒரு உணவு படைக்கப்படுவான். அதே அல்லாஹ் சில சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். எப்படிலாம் இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது 30வது 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யஸ்ஸிரு ஃபில் அர்தி ஃபயன்ظுரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன மின் கப்லிஹிம் கானூ அஷத்த மின்ஹும் குவத்தன் வஸாரு அர்ல வஅமருஹா அக்ஸர மிம்மா அமருஹா வஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத் ஃபமா கான அல்லாஹு லியظلمஹும் வலக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمூன். 30வது அத்தியாயம் 9வது வசனம். அவர்கள் பூமியிலே பயணம் செய்து தமக்கு முன் சென்றோரின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டாமா? பூமியில பயணம் செஞ்சுங்க, நீங்க சுற்றுலா அங்கே போறீங்க, அது ஒரு பக்கம் போங்க, அதெல்லாம் சில கலைகளை விற்றான, சில பேர் அடிச்சான, கெட்டவனை, எல்லாருக்கும் மாறு செஞ்சவன, இறை தூதர்களுக்கு மாறு செய்யவன அடிச்சான, அதான் நம்ம பார்வையில சொல்லி சொன்னோம். அப்ப என்ன சொன்னா, இவர்களை விட வலிமையுடன் அவர்கள் இருந்தனர். பூமியை பண்படுத்தி இவர்கள் பயிரிட்டதை விட அதிகம் பயிரிட்டனர். அவர்களிடம் அவர்கள் தூதர்கள் தெளிவான சான்றுடன் வந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைப்பவனாக இல்லை, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே தீங்கிழைத்தனர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப நம்ம முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்களில் சில பேர் எல்லாம் எப்படி படிச்சிருக்கிறான்னு கேட்டால், ஆரோக்கியமா கடகாட்டமா வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு யாரு இவங்க இந்த ஆதி கூட்டத்தார்கள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, சமூக கூட்டத்தார்கள், ஆதி கூட்டத்தார்கள் குரான்ல சொல்லுவான், அவ்வளவு வலிமை, அவ்வளவு ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப இருந்தாங்க. இப்போலாம் நம்ம எல்லாம் என்ன செய்யணும், ஜிம்மு பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு பாடியை தேர்த்தணும். நம்ம அப்படி இல்லை, அதை இயற்கையிலே வச்சிருந்தான். அந்த மாதிரி வலுவான உடம்பு, அதனால அவங்க பேசலாம். நபிக்கு மாற செஞ்சாங்க, குரான் அவங்களுக்கு அந்த வேதங்கள், நபிக்கு அந்த நிர்வாகம் கணக்கப்பட்ட வேதங்களை நம்பலை, கொள்கை ஏற்றுக்கல, அடாவடித்தனம் நல்லா அழிச்சான். ஆனால் வலிமை மிக்கவனா இருந்தாங்க, நல்லா நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க என்று சொன்னால், இப்போ நம்மளே என்ன செய்வாங்க, அது ஒரு பருவம், அந்த ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்க, அந்த ஒரு சின்ன பருவம் இருக்குதுன்னு சொன்னால் அதை அவன் உடம்பு ரசிப்பான். ஜிம்முக்கு போயிட்டு வருவான், ஒரு மாதிரி அடிக்கடி கையை பார்ப்பான், சூப்பராக அடிக்குமா, நெஞ்சை பார்ப்பான், இந்த அளவு ரூபாய் எல்லாம் நடந்து வருவான். அது இந்த அளவு ஒரு குறிப்பிட்ட போகிறோம், அதுக்கப்புறம் 40 50 போன போகிறது உடம்பு இருந்தால் அவனுக்கே தெரிஞ்சு போயிடும், அவ்வளோதான் பீஸ் போச்சு, எப்பெல்லாம் கூட போகலாம் தெரியலன்னு நினைக்கிறான். அந்த வாலிப பருவம் இளமை பருவம் வந்துவிட்டது என்று சொன்னால் எக்ஸசைஸ் போய் டெய்லி பார்க்கலாம். இன்றைக்கு கம்பர்ஸ் போட்டு வந்தோம், இந்த கண்டாவில் எடுத்துட்டு வந்தோம், இதெல்லாம் பருவம், இதெல்லாம் அந்த பருவத்தில் அவ்வளோ செய்யக்கூடியது. ஒரு பேரை கூட போயிட்டு வரலாம் ஜிம்முக்கு, நானும் வர வச்சாண்டு அந்த அளவுக்கு ஒரு பருவம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த அப்படிப்பட்ட பருவம் அந்த அல்ல அந்த அவர்களை பற்றி பேசுகிறான். அவங்க இயற்கையிலே உடம்பு வலிமையாக இருப்பாங்க. யாரு? ஆதி கூட்டத்தார்கள், சமூக கூட்டத்தார்கள், சாலிஹ் நபிக்கு அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம், ஹூத் நபின்னு சொல்லக்கூடிய இறை தூதருக்கு அனுப்பப்பட்ட சமுதாயமா அப்படி இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறான்.
அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆன்ல பேசுகிறான். ஃபஅம்மா ஆதும் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக்கி வகாலு மன் அஷத்து மின்னா குவத்தன் அவலம் யரவ் அன்னல்லாஹ அல்லதி ஹலகஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா வகானு பிஆயாத்தினா யஜ்ஹதூன். 41வது அத்தியாயத்தினுடைய 15வது இறைவசனம். ஆதி சமுதாயம் பூமியிலே நியாயமின்றி ஆணவம் கொண்டார்கள். எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். எங்களை விட யாரா வலிமையானவங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமையானவன் என்பதை அவர்கள் காணவில்லையா? அவர்கள் நமது சான்றுகளை மறுப்போராக இருந்தனர் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்றான். பெருமை அடிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்து அவங்க அடிச்சு விட்டாங்க. வேற 41:16 சொல்லலாம். பரசன அலை ரீஹன் சரசர ஃபீ ஐயாமி நஹீசாத்தி லியுதீகஹும் அதாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா வல் அதாபுல் ஆகிரத்தி அஸாபஹும் லா யுஸரூன். எனவே இவ்வுலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனை அவர்களுக்காக சுவைக்கச் செய்தோம். கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம். மறுமையின் வேதனை இதை விடவும் மிகவும் இழிவுபடுத்தக்கூடியதாக அமையும். அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். நல்லா சொன்னா கெட்ட நாளில் கெட்ட நாள் கிடையாது. நாளில் கெட்ட இவங்களே கெட்டது ஏன்னா அழிக்கப்பட்டானா எவனுக்கு அல்லாத வேதனை வந்துச்சு அவனுக்கு அது கெட்டதாக முடிஞ்சது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் அந்த மாதிரி ஆற்றலுடைய நல்லா சொன்னாங்க. இன்னும் அல்லாஹ் வந்து முந்தைய சமுதாயத்தை பற்றி எல்லாம் பேசும்போது 89:6 நல்லா சொல்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரம தாத்தில் இமாத். ஆது சமுதாயத்தையும் தூண்களை உடைய இந்த இரம் சமுதாயத்தையும் உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நபியை பார்க்கவில்லை, அறியவில்லையா? அல்லத்தி லம் யுக்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத். உலகில் அவர்களை போல் யாருமே படைக்கப்படவில்லை. சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அல்லாஹ். முக்காலத்தில் நல்லா உத்தாரம். அந்த ஆடு கூட்டத்தார்கள் சமூக கூட்டத்தார்கள் இருந்தாங்க பைல்வான்கள். அந்த பைல்வான்களை போன்று யாரும் படைக்கப்படவில்லை. என் இறைவனை உத்தரவு தான். இன்றைக்கெல்லாம் தீக்கணிஞ்ச ரசனைகளை சும்மா இப்படி பிடிக்கிறாங்க. எல்லாம் கல் சாராயம் போதை பொம்பளை வேலை எல்லாம் பார்த்துட்டு ஒரு தடுத்துட்டா வந்துடும். நம்ம அடிக்கிறாங்க உடம்பு தான் பார்க்கறதுக்கு இப்படி இருப்பாங்க. எல்லா கெட்ட செய்திக்கு இருந்து கஞ்சா ஹிஞ்சா எல்லாம் குடிச்சு உடம்புல கூட இருக்கும். பார்வைக்கு புதுசு போதுன்னா பலூன் காத்து முதல் பலூன்மா இருப்பாங்க. ஒரு அடியில் வந்துடும் கீழே. நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம். கெட்ட செய்தி இல்லை, டீ சிகரெட் இல்லை, இப்படி இருக்கக்கூடிய அடிச்சிடலாம். அந்த மாதிரி ரசிகர்கள் சும்மா ஒரு இதுக்கு வச்சிருக்கிறாங்க. எல்லா கெட்ட செய்தி இருக்குன்னா அவங்க எல்லாரும் இன்கம் சும்மா இருக்குன்னா விளையாட்டு காசுக்கான எவ்வளவோ துறை வியாபாரத்துறையில் ஒன்று ரசனைத்துறை அந்த மாதிரி அந்த அப்படிப்பட்டவங்க இப்படி இல்லை. இவரெல்லாம் யார்? அவங்க இவங்களுக்கு சாப்பிடக்கூடியவர்கள் அளவுக்குள்ளவர்கள் ஆது கூட்டத்தார்கள் சமூக கூட்டத்தார்கள் எல்லாம் சொல்கிறான். எப்படிப்பட்டவன் என்று சொன்னா இந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்தான். சமூகமே ஜாபு சகர் பில்வார் ஃபிரௌனத்தில் அவுத்தார். மலையடிவாரத்தில் பாறையை குடைந்து மலையடிவாரத்தில் பாறையை குடைந்து வாழ்ந்த சமூக சமுதாயத்தையும் படைகளுடைய பிறவரையும் எப்படி இறைவன் ஆக்கினான் என்று பார்த்தீர்களா? நபியே அவங்க எப்படி அழிச்சோம்? 89:11 அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன தஹூஃபில் பிலாத். அவர்கள் உலகில் வரம்பு மீறிக் கொண்டிருந்தனர். ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத். அதில் குழப்பத்தை அதிகமாக்கினார்கள். ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌதா. எனவே உங்கள் இறைவன் அவர்களுக்கு எதிராக வேதனையின் சாட்டை சுழற்றினான். இன்ன ரப்புக லபில் மிர்சாத். உமது இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையில 89வது அத்தியாயம் 1 முதல் 14 வரைக்கும் எல்லாம் செய்யறான். அது நமக்கு தேவையான அந்தந்த வசனங்கள் இருக்குது. அப்ப அல்லாஹ் வந்து நமக்கு அந்த 89வது வசனத்துல அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப இப்படியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் அந்த இளமை பருவம் என்பது வாழ்க்கை பருவம் என்பது ஒரு அல்லாஹ் பெரிய அற்படை. அந்த அற்புடையை வந்து நல்ல செயல்ல இபாதத்தோடு ஈமானோடு கழிக்க வேண்டும். அவருடைய அதில் கெட்ட செயல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கோபப்பொருளுக்கு ஆளாக்கப்பட்டு வாழ வேண்டிய வயசுல செத்து போயிடும். கஞ்சா அடிச்சு மண்டை வீங்கி போயிடும். கஞ்சா குடிச்சு போதையில் நடப்பானா மண்டை தான் பெருசாக இருக்கும். உடம்புல எல்லா உறுப்பு எலும்பு கூட போயிடும். செத்து போயிடும். வாழ வேண்டியவன் இவனா தற்கொலை. இவனா என்ன செய்யலாம்? கெட்ட செயல் மூலமாக அழிந்து உலகத்தில் கேடு கெட்ட செயல் செஞ்சு காலையில் முன்னிடப்படுவான். மனிதர்களை மறுமையில் தண்டனை நரகத்துக்கு போவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த வாலிப பருவம் வந்து இப்படிப்பட்ட பருவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தில் தான் நபியாக நல்லா 40 வயதில் இறை தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் ஆக்கினா. அதன் பிறகு 23 ஆண்டுகள் தௌஹீதை சொன்னாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய உடல் ஆரோக்கியமாக எப்படி இருந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அந்த ஹிரா குகையில் சர்வசாதாரணமாக ஏறுவாங்க. ஏறிட்டு இறங்குறது அப்புறம் அந்த இடத்துல ஏறது கஷ்டம். அந்த அளவுக்கு உடல் வலிமை. ரசூலுல்லாஹ் யார் ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டவங்க, தண்ணியை குடித்தவங்க, ஜம்ஜம் தண்ணீரை பேரிச்சம்பழத்தை குடித்து வாழ்ந்தவர்கள், அப்படியெல்லாம் வந்து கோடீஸ்வரர்கள் இஸ்லாத்துக்காக பொருளாதாரத்துக்கு தர்மம் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல உணவு அப்படித்தான் இருந்தது. அந்த உணவு பழக்கத்து இருந்தது. அதனால ரொட்டி, அந்த காய்ந்த ரொட்டிகள் இதை சாப்பிட்டு கொண்டு நம்ம ஹிராவில் ஏறுவது இறங்குவது, இந்த ஹிரா குகையில் இப்படியெல்லாம் வகி இருந்தாங்கன்னு பார்க்கலாம். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றலை பற்றி பேசுகிறதா இருந்தால் நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அந்த யுத்தம், பகல் யுத்தத்தின் பொழுது ஒரு பாறை தென்படுது. எதிரிகளை வந்து யாரை குழி வெட்டுவாங்க, அந்த மாதிரி மதினாவை சுற்றி பாறையை குழி வெட்டணும். இதெல்லாம் சும்மா முடியாத சோம்பேறி போய் விளாட முடியுமா? எல்லா சகாபாக்களுக்குமே ஆற்றலை கொடுத்தான். அந்த வலிமை இளைஞர்கள், அந்த சகாபாக்கள் வயதிகத்தை அடைந்தவங்க அவங்களுக்கு தக்கவாறு உழைப்பு செய்தார்கள். வாலிபர்கள் இளைஞர்கள் அவங்களுக்கு தக்கவாறு உழைப்பு செய்தார்கள். அப்போ அகல் யுத்தத்தில் அகல் தோன்றாங்க, எதிரிகள் வரலாம். அப்போ அந்த வரும் பொழுது அந்த குதிரையை கொண்டு வருவாங்க, ஒட்டான் குதிரை வரும், உள்ள கொண்டு வரும், அடிச்சிடலாம் ஈஸியாக. அம்பு எய்து அவங்க என்ன செய்யலாம், அம்பு எரிஞ்சு அங்கே இது பண்ணலாம், வாலி குச்சிகளால் தாக்கலாம் என்பதற்காக ஒரு அந்த அகல் யுத்தத்தின் பொழுது அவ்வாறு செஞ்சாங்க. அப்போ ஒரு பாறை தென்படுது. அந்த பாறையை வந்து அந்த சும்மான் தடியால் அடிக்கிறாங்க. மொம்மட்டையால் அடித்து பார்க்குறாங்க தடியால். ஆனாலும் கூட பாறை உடையில சகாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அல்லாஹ்வின் தூதரை பாறை இந்த மாதிரி அகல்ல குழி வெட்டும் போது பெரிய பாறை தென்பட்டுருந்தோம்னா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அப்படியா கொடுங்க. அந்த சம்பட்டியை வாங்கி ஒரு அடி தான் தூளாக பாறை என்ன செஞ்சது, பாறை வந்து அந்த அளவு இடம் தெரியாம மாறியதுன்னு சகாபி சொல்றாரு. நபிகள் நாயகம் சொல்ற வலிமை, ஆற்றல், ஒரு அடி இளமை வாலிபத்தில் அதோட என்ன ஆகுது, பாறை தூளா போச்சு என்று பார்க்க முடிகிறது என்று சொன்னார். நபிகள் வந்து இப்படி பல மாதிரி சம்பவம் இருக்குது. மதினாவில் பயப்படுறாங்க, ஏதோ ஒரு அசராய் சப்தம் கேட்குது நைட்டில். அப்போ எதிரிகள் படையெடுத்து வர்றாங்களோ நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அச்சம். சகாபாக்கள் வெளியே வந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களுக்கு முன்னாடி எழுந்து போய் இரவுல உழவு பார்த்துட்டு வந்து மதீனாவுடைய அந்த மக்கள் நடமாடக்கூடிய பகுதியை பார்த்து நிற்கிறாங்க. மக்கள் எல்லாம் பார்த்து கூட சுசார சொல்லலாம், இந்த ஊர் எல்லையை நிற்க கூட சொல்ல வர்றாங்க. சகாபாக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஊர்களுடைய எல்லை வழியாக வர்றாங்க. கொஞ்சம் அமைதிகாருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எந்த எதிரி படைகளும் இல்லை, ஒரு அசராரி சப்தம், ஏதோ ஒரு சப்தம் கேட்டுருக்குது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மக்கள் அமைதியாக வீட்டில் போய் தூங்குனாங்கன்னு பார்க்குறோம். இவ்வளோ வீரம் கம்பீரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இளமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்தது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். இதை முதுமையில் சொன்ன அப்படின்னா என்ன, முதுமை வந்த பிறகு ஹதீஸ்ல வருது, முதுமை அடைந்து விட்டால் எப்படி பெரிய முதுமை பெரிய சோதனை இப்படி நிறைய போகலாம். உமரலையான பயங்கரமான இருந்தார், அவங்களாம் நல்ல கம்பீரமான ஆட்கள் உடையவங்களாக இருந்தாங்க. சில சகாபாக்கள்லாம் உடம்புலையும் போட்டுலாம் அப்படி இருந்தாங்க. நபிமார்களே அப்படி இருந்தாங்க. மூசா நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தனும் திபெத்தி கூட்டத்தார்கள் இல்லை பனேச திபெத்தி கூட்டம் வந்து திரவ கூட்டம், பனீஸ்வரர்கள் கூட்டம் வந்து மூசா நபி கூட்டம். 2 பேர் சண்டை போட்டு விளக்குவார். விளக்கி விடும் பொழுது ஒரு குத்து விட்டுருவார், ஒரு அட்டி டப்பு செத்து போய் வாய கொண்டு கிடப்பான். இதை அவர் சொல்லுவார், ஓடிட்டு ஓடி போயிடுவார். சைத்தானுடைய சூழ்ச்சி, நான் நபியா வர்றதுக்கு முன்னாடி சைத்தான் இப்படி பண்ணி விட்டான், கொலை பண்ணல, யதார்த்தமாக அடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு கூட அளவுக்கு இருந்தாலும் எவ்வளோ போயிடுது. எவ்வளோ வலிமையானவர். அவர் நபிமார்களே சில வலிமையானவர்கள் அதெல்லாம் வச்சிருக்கான். கொள்கையில வலிமையானவங்க தான், உடல் ரீதியா வலிமை மிக்கவர்களாகவும் சில நபிமார்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் நாடு முடிந்தெல்லாம் இல்லை. எப்ப வாலிபத்தில் இளமை பருவத்தில் தான் அந்த துடிப்பு ரத்தம்லாம் அதை முதுமை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் நிலைமை மோசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுமை அடைகிறார்கள். எப்படி ரசூலுல்லாஹ் ஆயிஷா இதை கேட்குறாங்க, நபிகள் நாயகம் முதுமையை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதுமை அடைந்த காலகட்டத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுமை அடைந்த நேரத்தில் வந்து மக்கள் தொழுதுவிட்டார்களா கேட்குறாங்க. மயக்கத்தில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்க நிலையில இருந்தவங்க கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மயக்க தெளிஞ்ச பிறகு
சகாபாக்களுடைய தோழர்கள்லாம் மக்கள்லாம் கொடுத்துக்கிட்டார்களா? இல்லை, உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியா? வாயில தண்ணி எடுத்து வை ஆயிஷா, தண்ணி எடுத்து வைக்கப்படுது. நபிகள் நாயகம் சில எவ்வளவு ஆரோக்கியமா இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கமுற்று பிறகு எழுந்து வாயில தண்ணீர் வைக்கப்பட்டது. அமர்ந்து குடிக்கிறாங்க. நின்று குடிக்க சக்தி இல்லை. உட்கார்ந்து குடி தலைமுறாங்க. உட்கார்ந்து தலைமுறாங்க எந்திரிக்கிறாங்க, வைக்கப்பட்டு. பிறகு மறுபடியும் வாழையில் தண்ணி கொண்டு வைக்க சொன்னார்கள். மறுபடியும் அதன் பிறகு தெளிவு அளித்த பிறகு மக்கள் தொழுதுவிட்டார்களா? எப்படி ஆர்வம்! இறை தூதருடைய அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது? மக்கள் தொழுதுவிட்டார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார? நபிகள் நாயகமாகி உங்களை அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே தண்ணியை வாயில் எடுத்து வை. 5-6 நாள் தடவை செய்தி தண்ணியை எடுத்து வைக்கப்படும். குடி அமர்ந்து குடிப்பார்கள். வாலிபமாகி இருந்தால் வாலிபத்தில் எப்படி வருது? ரசூலுல்லாஹ்வுடைய வாலிபத்தில் ஆயிஷா சொல்றாங்க, நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு ஒரு வாளியில தண்ணியை வச்சு 2 பேரும் சேர்ந்து குடிப்போம். உட்கார்ந்து மடவனா உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு 7 அடி குடிக்கலாம். அது முதுமையில அந்த ஆரோக்கியமா இருந்த காலத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் நபிகள் நாயகம் ஒரே வாளியில மாப்பிள்ளை பொண்ணு குடிச்சா பெரிய இதா இருக்கும். இவர் என்னோட குடிக்க வந்துட்டாரு. இதெல்லாம் அப்படி இதெல்லாம் அந்நிய ஒளிமா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அளவுகோல். அந்த டாபிக்கான தலைப்பு சொல்ல வரேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்துட்டு அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே தட்டில் ஒரே வாழையில நின்று கொண்டே ஆயிஷா நாயகி நானும் நபிகள் நாயகம் குடிப்போம். அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் கடைசி முதுமை என்ன? உட்கார்ந்து குடிக்கிறாங்க. எந்திரிக்க முடியல, மயக்கம் பட்டு விழுந்துறாங்க. திரும்ப எந்திரிக்கிறாங்க. மக்கள் தொழுதுவிட்டார்களா? இந்த அபூபக்கர் தொழுக சொல்லுங்க. தூதுவர் அனுப்பி அபூபக்கர் அவர்களை தொழுக வைக்குமாறு சொல்லுங்க. அபூபக்கர் உமரை ஏவுறாரு. அபூபக்கர் தொழுகை அனுபவார்ல. அப்ப உமருடைய அணுகை ஏவுறாங்க. உமரை நீங்க சொல்லுவீங்க. உமர் சொல்லுவார், என்னை விட சிறந்தவர் நீங்க தான். அபூபக்கரே நீங்களே தொழுகை நடத்துங்கள். அபூபக்கர் தொழுக வைப்பாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைத்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் நுகருடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அது இஷாவுடைய நேரம். இஷாவுடைய நேரத்தில் குளிச்சுட்டு இருந்தாங்க செய்தி. இப்போ ஒரு அடுத்த நாள் மறுநாளும் ஒரு ஆரோக்கியம் கிடைத்த பிறகு அப்பாஸ் தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவருடைய தோளில் கையை போட்டுக்கிட்டு, அதுபோல் அலிகள் அவருடைய 2 கையும் தோளில் போட்டு தாங்கியவர்களாக சொல்ல தொழுக வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது செய்தி நீண்டுட்டு போகுது. அப்போ என்னென்ன வர சொன்னால் ஒரு அல்லாஹ் மனிதனுக்கு பலகீனத்தை கொடுத்துக்கிட்டான்னு சொன்னால் முதுமை வந்து விட்டது என்று சொன்னால் அது அல்லாஹ் சொல்ல துவா செஞ்சாங்க. அல்லாட்ட இறைவா தள்ளாத வயது வரை மனவதை விட்டு என்னை காப்பாற்று. ஏன்னா அந்த மாதிரி என்ன சொல்ல துவா செஞ்சாங்களா இல்லையா? இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம தள்ளாத வயதை அடைஞ்சிட்டோம்னா எல்லாம் தூக்கி போட்டுவாங்க. பெத்த புள்ள பார்க்காது, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காட்டி, இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்தீர்கள் என்றால் தூக்கி போட்டுருவான். உங்களை கண்காணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அப்போ இந்த மாதிரி முதுமை வந்துருச்சுன்னு சொன்னால் அது அப்படி பலகீனமாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். முதுமைக்கு முன்னாடி எல்லாம் முதுமை வரக்கூடிய நேரங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் முதுமை அடையும். நம்மளால இடையில மூத்து வராத வரைக்கும் அப்படி பேர் முதுமை அடையுமா இல்லையா? கண்டிப்பாக முதுமை அடையும். அதை என்ன மூத்த நம்பர் நம்புவாங்க. மரணம் இருப்பது உண்மை என்று நம்புவது போன்று ஒருவர் உயிரோடு வாழ்ந்தால் முதுமை அடைவார். மூத்தா போவார் நினைக்கிறீர்கள். இந்த நேரங்களில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், முதுமை அடைந்த எல்லாரும் முதுமை அடைவோம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய பெற்ற தாய் பெற்ற தந்தை முதுமை அடைந்த பிறகு அவங்கள்ட்ட அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இளைஞர் அனுபவிச்சிடறாங்க. தாய் தேவை பண்ணுறது படிப்பு, அவங்கள்ட்ட உணவு உடலை வளர்க்கிறது, அதுபோல் அவங்கள்ட்ட கல்வி தரம் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஐஃபோன் வாங்கிட்டாங்க எல்லாம் வாங்கிடுறாங்க. முதுமை அம்மாட்ட வாங்கிறாங்க. மூன்றாவது அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்கள சித்திரவதை செய்வது, நோயினை செய்வது. சில பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், பல அடுக்குமாடி இருக்கும். தாய் தகப்பனை கொண்டு போய் சமூகத்தில் போட்டிருப்பான். கேள்வி சொல்லணுங்க, விளையாட்டுக்கு சொல்லலை. ஏன் மலைஜலம் கழிச்சு கிடக்கிறாங்க, நாட்டை தாங்க முடியலம்மா. இது நாளைக்கு உனக்கு இதே நிலைமை. உங்களை இப்போ சுடுகாட்டத்துக்கு வீசும். நீ என்ன சோதத்துக்கு போட்ட அம்மா அப்பாவை உன்னை சுடுகாட்டில் போடுவான் என்பதில் என்ன சந்தேகம் இருக்குது உனக்கு? அப்போ உனக்கு பார்த்துட்டு இருக்கான் பிள்ளை. நம்ம தான் முதல் ஆசிரியர் அப்பா அம்மாவும். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்கெல்லாம் இதெல்லாம் பொருட்படுத்தணும். அவங்க அந்த மாதிரி வந்துக்கிட்டு மார்க்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் அவங்க தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்தி உன்னை சிறுவராக வளர்த்தார்களே, பாசம் செலுத்தினார்களே, உனக்காக தோளோடு தோல் என்றார்களே, அப்படிப்பட்ட தாய் தந்தையர் முயல்
இப்போ முதியோர்களுக்கு போன நாளாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வீட்டில் ஓரமாக போட்டுருவான். தனி தட்டு, தனி டம்ளரு, தனியாக சோளத்துக்கு கீழே போட்டுறது. எங்கம்மா கண்மா, எங்களோட கண்மா அம்மாவை கண்மா எங்க பாட்டி எங்க, என்னோட பாட்டி சோளத்தில் கிடையாது மையத்தை குடிக்கிற போட்ட மாதிரி பேசக்கூடியவங்களாம் இருக்கிறான். தரித்திரி எப்போ சாகும், இந்த முசீபத்து எப்போ சாகும், அப்படி சில முதுமையில மறந்து வரும். அப்படியே நல்லா வச்சிருக்கிறான். இந்த முதுமையில என்ன செய்வான், பெத்த பிள்ளைய கேட்பாரு, பாப்பா முதுமை வந்துருச்சான், இந்த வந்துட்டு போறாரு அவர் யாரு மாமன், அது அப்படியே அந்த மறதி நோய். சாயா குடிச்சிட்டு என்ன செய்வான், திரும்ப சாயா கேட்பாரு. குடிச்சிட்டு அவர் பெரிய மனுஷன் தானே, மகள்கிட்ட சாயாத்தா பாப்பா இப்ப சாயா தந்தேன், அப்படியே தந்தியோ மாத்திரை போட்டுருவாரு. போட்டு 10 தடவை கேட்பாரு, மாத்திரை போட்டானா இதெல்லாம் ஒரு மறதி என்ற வியாதி வரும். அந்த மாதிரி பொண்டாட்டி யாருன்னு கேட்பாரு, ஆமா அந்த வந்துட்டு போறாரு யாரு, நீ கட்ட பொண்டாட்டிங்க அப்ப இவரை பாருங்க அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் உண்டு நம்மளையே பொம்பளையிலே. இந்த மாதிரி எல்லாம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்ம தாய் தந்தர்களை கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? முதியோர்கள் இல்லத்துல போய் விடுறானே, இவனை பற்றி குரான் நல்லா பேசலாம். எப்படி நீ தாய் தந்தரை நீங்க பராமரிக்கணுங்கிற குரான் பேசுகிறது. 17:23 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபி வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. 17வது அத்தியாயம் 23வது வசனம். என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டான். பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். 6 தாய் தந்தையரை நன்றி செய், உங்களை கவனி, உபகாரம் செய் என்று நாம் கட்டளையிட்டுள்ளோம். உங்களுடன் இருக்கும் தாய் தந்தையராகிய அவ்விருவருமோ இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சி என்று கூட சொல்லாச்சு. சுமரமா சொல்லக்கூடாது, நல்லா சொல்றான். அவ்விருவரை நோக்கியும் சி அப்படியுடைய வார்த்தையை சொல்லாத, அவ்விருவரையும் விரட்டாது. முதியோர்களுக்கு போ, நான் காசு கட்டிக்கிறேன் சொல்லாத, சொந்தத்துக்கு போடாத, நீ தனியாக ஒரு ஓரத்தில் பார்க்கலாம் கூட அப்படிதான் சைக்காலஜி இருக்குது. இதை வென்று நீங்கள் தாய் தந்தை பணிவிடை செய்ய சொந்தத்தை பெறணும். எல்லாரும் நாட்டரசு இருக்கும் கையை விட்டு ஊதுபத்தியை பற்றி வச்சு அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே அடிச்சு விட்டா போயிடும். அது அப்படி இருக்கிற உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு குப்பையில் போடுறீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் சின்ன பருவத்தில் அப்படி போட்டிருந்தா நீங்கள் கலெக்டராக இருப்பியா, டாக்டராக இருக்க முடியுமா, போலீஸ்காரனாக இருக்க முடியுமா, இல்லை வக்கீலாக இருக்க முடியுமா, பெரிய அளவு உயர்ந்த சம்பளம் வாங்க முடியுமா? அவங்க நினைக்கிறே அப்படி நம்ம புள்ள நினைச்சாங்களே எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அவங்க சி என்று சொல்லாத, விவரையும் விரட்டாதி, மரியாதையான சொல்லையே சொல்லுங்க. என்னடா சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அந்த பெற்றோரிடத்துல கனிவான சொல்லை சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் மேலும் அல்லாஹ் சொல்றான். 17வது அத்தியாயம் 24வது இறைவசனம். வஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹமதி வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அன்புடன் பணிவு எனும் இறக்கை அவர்களுக்காக நீங்கள் தாழ்த்துவீராக. சிறுவனாக இருந்த பொழுது என்னை இருவரும் பராமரித்தது போல இறைவா, இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக, சொர்க்கத்தை கொடுப்பாயாக, மன்னிப்பளிப்பாக கேளுங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டினான் என்று சொன்னால் பெற்றோர்கள் இப்படி நோவினை செய்கிறவங்களை பற்றி சொல்றேன். பெற்றோர்கள் அன்னையோட வச்சிருப்பாங்க, அப்படின்னா குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். அவங்க மூத்தா போகிற முறைக்கு எங்கள் முதுமையில கிடப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா ஊசி போயிடுச்சு, எங்கள் அம்மா எங்கள் பாப்பா யூரின் போயிட்டாரு, அப்பெல்லாம் அந்த மாதிரி கமுக்கமாக இருந்து நல்லா பார்த்து தாய் தந்தை மூத்த மரணத்தை அவங்க மூத்தா போன பிறகு அவங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவங்க பெற்ற பிள்ளைகள்ல சில தருதலைகள் தூக்கி போட்டு போயிடும். நீங்களா யாராவது முதியோர்களுக்கு போயிருக்கீங்க? நான் போயிருக்கிறேன். டிஎன்டிஜியில் இமாமா இருந்த காலம் இளையான்குடி இந்த பக்கம். அப்போ முதியோர் இல்லத்தில் ஜும்மா போய் பண்ணிட்டு போய்க்கிறேன். 3 தடவை போய்க்கிற ஜும்மாவுக்கு போனால் முதியோர் இல்லத்தை போய் பார்த்தோன்னு வைங்க, அதெல்லாம் எல்லாம் காப்பாத்தானே. அந்த மாதிரி ஜும்மா நடத்துவதற்காக நம்ம அனுப்புவாங்க, போயிட்டு வாங்க ஜிப்ரீல் வாங்கிட்டு. அப்போ நம்ம போன நேரத்தில் வந்துக்கிட்டு சில என்ன வயோதிகர்கள் முதியோர் இல்லத்தில் அப்படி வயோதிகர்களாக இருக்கக்கூடியவங்களை பார்க்குறோம். சில பேர் என்ன ஒரு ஆள் அவங்க மார்க்காரியாக முதியவங்க 80 வயசுல 90 வயசுல 70 வயசுல 60 வயசுல இருந்தா ஒரு முதியவர் என்ன செய்வாரு, உட்கார்ந்துக்குவார். எனக்கு தெரியாது சொல்லி காட்டுவாங்க. தொழுவைக்கு போறதால இந்த முதியவர் தெரியுமா, அந்த ஊருக்காரவர் என்ன செய்வாரா, தொழுவைக்கு முன்னாடி சேர் கொடுத்துருவோம், 7வது தானே வயோதிகர்கள். அப்படி இது பண்ணா முன்னாடி உள்ள அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்ன செய்வாரு,
பாய் பாய் வாங்கி போட்டுருப்பாங்க சூப்பர்வைசரு சூப்பர் பாய் பாய் இந்த ஆள் கூப்பிட்றாங்க என்னப்பான்னு கேட்டு போனவனே பாய் இவன் என்ன தொழுக விட மாட்டேங்கிறான் பாய் ஏன் என்ன பெரிய வரீங்க பாய் நான் சூனியம் வச்சு போட்டான் என்ன செய்வனை வச்சு என்ன சூனியம் செய்யணும் இஸ்லாத்துல கிடையாது. முதியோரத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேள்வி கிண்டலாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி இப்படி எழுதிவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. பாவம் அவங்க அந்த மண்ணிலேருந்து உங்களுக்கு சொல்லுவோம் இஸ்லாத்தை நம்பக்கூடாது அவங்க திருத்த முடியுமா அவ்வளோதான் மண்ணில் ஏறி போச்சு. அப்போ பாய் அப்படியா பார்த்தோம். அப்படி அடுத்து என்ன இன்னொரு பெரியவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் 10 ரூபா நோட்டு எடுத்துக்கிறாங்க. 10 ரூபா நோட்டு எடுத்துக்கிட்டு சூரியனுடைய காலை 8 மணிக்கு புத்தகம் வச்சுக்குவாங்க. அப்புறம் கேட்பார் சூப்பர்வைசர் அப்பா என்ன பெரியவன் என்ன அப்பா என்னப்பான்னு கடவுள் சூரியன் கடவுள் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான மார்க்கம் தெரியாம அவங்களுக்கு தெரியல சொல்லி புரிய வச்சாலும் வயசு போயிடுச்சு. இதெல்லாம் அதே விஷயம் பார்த்தாலும் மன்னிப்பான் அது தனி விஷயம். இப்படி முதியோர்கள் நான் போய் பார்த்துருக்கிறேன். முதியோரத்தில் வந்துட்டு நான் போனேன். அப்ப ஒரு கட்டத்தில் போய் சும்மா போகக்கூடிய நேரத்தில் ஒரு முதியோர் மூத்த போயிட்டார். அப்படியே அந்த முதியோர்கள் ஸ்தம்பித்து விட்டார்கள். ஏன்னா ஒரு ஆள் பெட்டு ஆள் ஒரு பெட்டு போட்டிருப்பாங்க. ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா இன்னொரு கேட்பாங்க எங்க அவன் போயிட்டாங்கன்னா மூத்தா போயிட்டாங்கன்னா நாங்க அவங்க என்ன அவங்க அப்படியே அவனுக்கு போய் நம்பிக்கை போய் 2 நாள் சாப்பிட மாட்டாங்க. சொல்லி கேட்டு வருஷம் முன்னேசிட்டு இப்படி பாய் அப்போது கல்லாத வருவாங்க. பாடியத்துக்கு வரும்போது அதே செத்துப்போம். மூத்தா போன பிறகு முதியோரத்தில் பாடியத்துக்கு வரீங்களா மாமா வருவான் உள்ள வரும் உள்ள வரும் ஒரு 5 பேர் வருவாங்க. காரில் தூக்கி போவாங்க காரெல்லாம் தூக்கி போவாங்க பாடியை. அப்படி முஸ்லோர் இருக்கும்போது அவங்க கண்ணியப்படுத்திருக்க கூடாதா? முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் மூத்தாடக்கூடிய அயோக்கியம் எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட நரகத்து கொள்ளிக்கட்டை அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவன் மலக்குமாருடைய சாபத்தை பெற்றவன். இப்படி 2-3 நாள் அதிர்ந்து போயிடுவாங்க. சாப்பிட மாட்டாங்க முதியோர் இல்லத்தில். அவங்களோட காசில் வீடியோத்தில் போட்டு பயான் வீடியோக்கெல்லாம் போட்டு காட்டி அதெல்லாம் முதியோர் வயசு போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் இது இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் நம்ம சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க வந்துக்கிட்டு பெரும்பாவங்களை பற்றி அறிவிக்கிறேன். அல்லாஹ் இணை கற்பித்தல், பெற்றோரை புண்படுத்துவது, பெற்றோரை நோவினை செய்வது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சூனியத்தை நம்புவது, அவதூறு பரப்புவது, பொய் சொல்வது, பொய் சாட்சியம் சொல்வது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா? இதை கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பெற்றோர்கள் கண்ணியத்தை நடத்த வேண்டும். நபிகள் நாயகம் 3 ஆண்டு சமுதாயத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன அவர் உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி பட்டாணி போயெல்லாம் கொடுக்க மாட்டாராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முந்தைய சமுதாயத்தில் ஒரு ஆள் இருந்தாரு. அவர் நீண்ட தூரம் போய் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொண்டு வருவாரு. கொண்டு வந்து முதல்ல இரவு நேரம் மகிழ் வாய் நிஷா நேரம் ஆயிடுவாங்களே அந்த 7 மணி 6 மணிக்கு வரும்போது வயதுகிற தாய் தந்தை தூக்கிடுவாங்க. முடிச்சிருந்தா பாலை கொடுத்துருவாரு. கண்ணு முடிச்சிருந்தாங்கன்னா இந்தாம்மா பாலை குடிமான்னு அப்பா அம்மா கொடுத்துட்டு பிறகு அவரை குடிப்பா அவங்க பிள்ளைங்க பட்டாணிக்கெல்லாம் கொடுப்பாரு. ஒரு நாள் தூக்கி விட்டார். யார் தூங்கிட்டா? இவருடைய தாய் தந்தை தூங்கி விட்டார்கள். பாலை கொண்டு வர அவங்க பாப்பா தூங்கிட்டாங்க. அப்படி நிற்கிறார். கொண்டாடி கொடுக்கல பிள்ளைங்க கொடுக்கல. காலையில் கண்ணு முடிச்ச பிறகு பாப்பா அம்மா இந்தாம்மா கொடுங்க இந்த பாலை குடிமா அப்படின்னு கொடுத்த பிறகு அவன் குடிச்ச பிறகு கொண்டாடி பிள்ளை கொடுத்தாங்க அளவுக்கு தாய் நேசித்தார். இது எப்ப ஒரு பாறையை சிக்கிக் கொள்வார்கள் 3 பேர். அந்த பாறை உருண்டு அந்த மலை குகையில சிக்கிக் கொள்வாங்க. ஒரு பாறை உருண்டு மலை குகை வாசலை அடைத்து விடும். 3 பேரும் அவங்க இருப்பாங்க. நல்லா கேட்போமே நம்ம செஞ்ச கூட அந்த வாழ்க்கையை நம்ம செஞ்ச 60 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் எவ்வளோ வாழ போகிறோம். அந்த வாழ்ந்த காலத்தில் செஞ்ச நல்ல முன்னிலை பற்றி எல்லாமே கேட்போம். நல்லா அந்த பழைய அகற்றக்கூடும் கேட்டாங்க. அதில் ஒருவர் இப்படி கேட்டார், என் தாய் தந்தையை கண்ணியப்படுத்தினானே இறைவா, இது உன்னுடைய திருப்திக்காக மட்டும் நான் செய்திருந்தால் இந்த பாறையை அகற்றிவிடு. இந்த பாறை நகரணும், நான் வெளியே போகணும். நல்லா நடக்கலாம் நகர்த்திடுறான். 3 பேர் 3 இதாவது வாசிக்கிறோம். பாறை முழுசாக நகர்ந்துடும், வெளியே வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் தாய் தந்தையர்கள் விஷயத்தில் நம்ம கண்ணியமாக இருக்கணுமா இல்லையா? இதை உணர்வு கொண்டு எல்லா மன்னிப்பு கேட்டு திருந்தி எல்லாருக்கும் உள்ளதுதான். அப்போ அந்த 7ஆம் முதுமை அடைவதெல்லாம் இறைவனுக்கு பயந்து மறுமையை நம்பி சமுதாயம் தாய் தந்தையை கண்ணியப்படுத்த வேண்டும். பார்த்தாலே இருக்காது. 7ஆம் ஒரு உதவி இருக்காங்க. டம்ளர் எடுக்க முடியாது. 10 டம்ளரை கூப்பிடுவாங்க. டம்ளர் எடுத்தா முதலி எடுக்க முடியாது. நம்ம சில பேர் குடும்பத்தில் சொல்லக்கூடாது, முடியாது. சரியா? முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த 10 டம்ளர் எடுத்தா சாயா வாயை வச்சு ஊற்றி விடு, தண்ணியை விட்டு முடியாதுங்க. முடியாது. என்ன செய்ய முடியும்? முடியாது. எப்படி நிர்பந்தப்படுத்த முடியும்? முடியாதுல. முடியாத விஷயத்த என்ன செய்வாங்க? அப்போ அப்படி முதுமை அடைந்து விட்டால் எல்லாம் பழைய கண்ணு போயிடும், பார்வை போயிடும், எல்லாம் போயிடும். இதை உணர்ந்து கொண்டு
பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவோம். நம் மறுமையில் சொர்க்கம் நபிகள் சொன்னார்கள், தாய் தந்தையுடைய பாதத்திற்கே சொர்க்கம் இருக்கிறது. பாதத்துக்கு கீழே காலை பிடிச்சி அருள் வேண்டிய அவசியம் இல்லை, அவன் பணிவிடை செய்வதன் மூலமா சொர்க்கம் இருக்கிறது. சொன்னால் தாய் தந்தையர்களை இப்படிலாம் செஞ்சோன்னா மன்னிப்பு கேட்டு தாய் தந்தையர்களை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். யாரை உலக நாம் முத்தக்குள்ள ஹக்கத்து காத்தி விழா சமூகத்தில் இல்லாமல் செய்வோம். கணிதத்திற்கு சோதனைகள இந்த இளமையும் ஆரோக்கியமும் உரிமையும் என்ற தலைப்பில் முதல் முறையில் நம்ம பேசணும். இதை சொல்ல வேண்டிய செய்திகளை வாங்கிட்டு அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த முதியோர்களை நாங்கள் அதிகரிப்பதற்கான காரணத்தை சொல்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டால், கூட்டு குடும்பங்களில் குடும்பங்கள் முன்னாடிலாம் வாழ்ந்தன. ஆனால் பிற்காலத்தில் இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், கூட்டு குடும்பங்களோட குடும்பம் எல்லாரும் வாழும்போது அப்போ அந்த சிறியவர்கள் அந்த மகன் பேரன் பேத்திலாம் புதியவங்களை கவனிச்சாங்க. அப்போ என்றைக்கு என்ன செய்யறாங்க, எப்படி தான் வருது கொண்டாடி பேச்ச கேட்டு தான் தாய் வருது ஆம்பளை பையன் அவங்க அம்மா கண்ணியமாக வச்சுக்கிறாங்க. அப்போ சில நல்ல பிள்ளைங்க இருக்குது, உங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன்ட்டு. சில முசீபத்தை என்ன செய்யும், உங்கள் அம்மா பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதா இல்லையா? அப்போ அவங்க அம்மா அந்த கொண்டாடி அம்மா அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். நம்ம அம்மா யார் மாமி தானே இப்படி போயிடும். இந்தியத்தை சொல்கிறாங்க வந்துட்டு என்ன அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் கணிச்சிக்கிறீங்க. அப்போ சொல்கிறாங்க வந்துக்கிட்டு ஒரு காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. அப்போ அந்நியமாக இருந்தார்கள், வயோதிகத்தை அடைந்த பிறகு காப்பாற்றினார்கள். அந்த பெற்ற பிள்ளைகளை பேர குழந்தைகள்லாம் பிறகு தனி குடும்பமாக போயிட்டாங்களா. தனி குடும்பம் ஆன பிறகு தான் என்ன ஆகுது, அது தனித்தனியே செட்டப் உடஞ்சி போயிடுது. கொண்டாடி வச்சுட்டு தனித்தனியாக போயிடறாங்கன்னா தாய் தந்தையரை ரோட்டில் விசக்கூடிய நிலைமை. 5 ஆம்பளை பிள்ளை பெற்றிருப்பாங்க, 5 பொம்பளை பிள்ளை பெற்று பார்க்க ஆள் இருக்காது. குப்பை தொட்டிக்கு போகிற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ பாரு நீ பாரு அது இப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டுக்கிறது. நம்ம தாய்களை நான் பார்க்குறேன்னு உனக்கு வரணும், நீ தொலைஞ்சி போ நான் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் எச்சம், நீ பாரு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ பார்க்குறோம். இப்படிலாம் பார்க்குறோம். இதை இவன் சொல்லலாம் அந்த மாதிரி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம தனி குடும்பங்கள் அதிகரித்ததன் காரணமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவன் சொல்கிறான். அது போல முதியோர்கள் விவகாரமாக பட்டியல் போடும்போது இந்தியாவில் 728 முதியோர் இல்லங்கள் உள்ளன. இத்தனை இது இஸ்லாமிய இது அதிகார கணக்கு பொதுவாக சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இவைகள்லாம் 728 முதியோர் இல்லங்கள் உள்ளன. 2023ஆம் ஆண்டில் இறுதியில் 1000 முதியோர் இல்லங்களாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறதுங்கிறான். இன்னொரு அறிக்கை இந்தியாவுடைய முதியோர் எண்ணிக்கையுடைய அளவு சொல்றான். 2021இல் 138 மில்லியனில் இருந்து 2050க்குள் 340 மில்லியனை எட்டும். 2050ல் 340 மில்லியனை எட்டும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த முதியவர்கள் பலர் குடும்ப ஆதரவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்றான். அப்ப என்ன முதியோர் இல்லங்கள் பெருகிட்டு போனா என்ன அர்த்தம், சிந்திச்சு பார்க்க நல்லா பயப்பட வேண்டும். அதனால வந்து இறைவனை அஞ்ச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம இது ஒரு செய்தியாக மூட நம்பிக்கையை பற்றி சொன்னாங்க. மூட நம்பிக்கை மோசமான ஒரு விஷயம். அதை வந்து தனித்தலைப்படுத்த ஒரு நாளைக்கு பேசுவோம். மூட நம்பிக்கையை வந்து நீங்க வந்து கணக்கெடுத்துக்காதீங்க. என்னன்னா ஒரு 2 பிள்ளை பிறந்துன்னு வைங்க, 2 பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்து 3 ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டா முசீபத்தை பிடிச்சி ஆட்டும், தரித்திரம் பிடிச்சி ஆட்டும். இது யார் சொன்னாங்க? இந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க, யூத மார்க்கத்தை கதை சொல்லுவான். அது போல மற்ற சமுதாயங்கள்ல கதை சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலேயே கதைக்கு போறீங்க. அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா ஆம்பளை பிள்ளை நாணயம் கொடுக்குறான், பொம்பளை பிள்ளை நாணயம் கொடுக்குறான், 2ஐயும் கலந்து கொடுக்குறான், சில பேரை மலதாக ஆக்குகிறான். ஏற்கனவே என்னுடைய அதிகாரங்கிறாங்க. அவன் மூட நம்பிக்கை உனக்கு இப்படியே சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி இப்படி பல மாதிரி செய்யறாங்க. இந்த பிள்ளை முன்னாடி போறப்ப, இந்த பிள்ளை பின்னாடி போறப்ப, இது ஏன்னா உனக்கு இது என்ன ஜோசியக்காரமா? என்ன ஜோசியக்காரனா இயக்கிய பையன் 5 ரூபா 10 ரூபாய் பிச்சை எடுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. என்னவே மூட பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மூட பழக்க வழக்கம் என்ன, அது உங்களை வந்து கொண்டே தீரும். ஒரு மூட பழக்க வழக்கத்தை நம்பிட்டான்னு சொன்னா அவன் செத்து போகிற வரைக்கும் அதை விடாதவன் சாகடிச்சுக்கணும் அல்லது பயத்தை ஏற்படுத்தும். எந்த காரியம் செய்ய விடாம சோம்பேறி தண்டை கொண்டு வந்து தள்ளும். உங்களை பயம் கொடுப்பாங்க, செய்வனை வச்சு கொடுத்தான், சூனியை வச்சு கொடுத்தான்,
உங்க வீட்டில் முசிபத்து பிடிச்சி ஆட்டுது. அப்புறம் கூட பழக்கம் இருந்தே சொல்லுவோம், உங்க கூட கோணப்பல்லா இருக்குது, பிறக்கும் போது ஒரு விரல விஷயம் லேசாக கோண மாதிரி இருக்குது, என்னத்தையா உனக்கு என்னடா அதில் ஏண்டா உனக்கு என்ன இருக்கிறதுல இப்படியெல்லாம் பக்கத்து வீட்டில் சொல்லிக்க சொல்லுவாங்க. உங்களுடைய கண்ணு புருவ லேசம் பெருசாக இருக்குது, உதவி கீழே இருக்குது, இது உனக்கு என்ன இதனால என்ன கருத்தை முடிச்சு ஆட்டும், உங்களுடைய வட்டம் முடிச்சு அழகாக இருப்பான், காசு பணம் போட்டு இது உந்தனால உனக்கு என்ன என்னவா, இந்த மூடப்பழக்கம் இல்லாமல் நரகத்துக்கு போயிருவீங்க. கண்டிப்பாக நரகம் எல்லா இணைகள் பித்தர் நீங்கள் புரிந்து கொண்டு மூடப்பழக்க வழக்கத்திலிருந்து விலகி கொள்ளுங்க. இன்ஷால்லா வரக்கூடிய ஏதாவது மற்ற ஜுமாக்கல்ல நம்ம தேவைப்பட்டால் மூடப்பழக்கம் தனிப்படுத்தி பேசுவோம்னு சொல்லி ஜுமாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். அதுக்கு ஒர்க்கும் வஷ்குருணி வளர்த்தக்கூறோம்.